ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே யபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் முதல் 10, 4ஆம் திருமொழி நிறைவு பாசுரம், 10வது பாசுரம் பலஸ்ருதி பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். பெரியாழ்வார் திருமொழியில முதல் 10, 4ஆம் திருமொழி முழுக்க குட்டி கண்ணன் தவழ்ந்து அப்படியே வாசலுக்கு சென்று திருமேனியில மண்ணை எல்லாம் பூசிக்கொள்ள பெரியாழ்வார் யசோதையோடு சேர்ந்து நாமும் அந்த குட்டி கண்ணனை தூக்கி இடுப்புல உட்கார வச்சுண்டு அவனுக்கு அம்புலி மாமாவாகிய சந்திரனை காட்ட, சந்திரனை இறங்கி வா இறங்கி வான்னு நாமும் 9 பாசுரங்களாக மன்றாட கடைசியா சந்திரன் இறங்கி வந்துட்டான். கீழே சந்திரன் இறங்கி வந்து அப்படியே ஒளி வீசுவான், ஒளி பந்து போல் இருப்பான் என்று நினைத்தால் சந்திரன் ஒளிமங்கி போயிட்டானா. என்னப்பா இது, சந்திரன்னா பளபளன்னு பிரகாசிக்க வேண்டாம், இப்படி ஒளிமங்கி போயிட்டானேன்னா இந்த பக்கம் கண்ணனை தூக்கி வச்சுட்டு இருக்கிறது யாரு? பெரியாழ்வார் யசோதை. அந்த பெரியாழ்வாருடைய வேத ஞானமும் பெரியாழ்வார் கண்ணன் மீது கொண்ட பொங்கும் பரிவாகிய பக்தியும் இங்க சூரியனை போல ஒளி வீசுறதான். சூரியன் ஒளி வீசினா சந்திரன் என்னாகும்? பகல் விளக்காக மங்கி போயிடும், ஒளி வீசாது. அது போல சந்திரன் இறங்கி வந்தான். இங்க பெரியாழ்வார் யசோதையிடம் கண்ணன் மீதான பாசம் ஒளி வீசுறது, பக்தி ஒளி வீசுறது, ஞானம் ஒளி வீசுறது, மற்ற ஆத்ம குணங்கள் எல்லாம் ஒளி வீசுறது. அதுக்கு முன்னாடி சந்திரன் எடுபடாம போயிட்டானா. இப்ப குட்டி கண்ணன் பெரியாழ்வார் யசோதைட்ட சொன்னானா, நான் சந்திரனை ஏன் கூப்பிட்டேன்னு இப்ப புரிஞ்சுதான்னா. நான் சந்திரனோட விளையாடுறதுக்காக கூப்பிடல. ஆனா பெரியாழ்வார் யசோதைய பார்த்து கண்ணன் சொல்றான், தாயே என் அம்மா, உன்னுடைய ஞானம் பக்தி இதெல்லாம் ஒளி வீசுறதே, இந்த ஒளிக்கு நில ஒளியும் நிகராகாது, சூரிய ஒளியும் நிகராகாது. அப்படிப்பட்ட ஞான பக்தியோடு நீ என்னை அனுபவிக்கிறாய். இந்த பெருமை உலகுக்கு தெரிவதற்காகத்தான் சந்திரனை உன் பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்தி உன் ஒளிதான் உயர்ந்தது, சந்திரனே மங்கி போயிட்டாங்கிறத காட்டினேன்னு குட்டி கண்ணன் சொல்லி சிரிச்சானா. ஆஹா, என் குழந்தைக்கு என் மேல இவ்வளவு பாசமா? என்னுடைய ஞானம் பக்தியை ஊருக்கு உணர்த்துறதுக்காக எனக்காக சந்திரனை கூப்பிட்டானா என்று உருகி 10வது பாசுரத்தை, பலஸ்ருதி பாசுரத்தை பெரியாழ்வார் யசோதை அருளுகிறாள். அப்போ காட்சி, சந்திரனே வந்தாச்சு, பெரியாழ்வார் முன்பு ஒளி மங்கி போனா. ஏன்னா பெரியாழ்வார்ட்ட அந்த ஞானமும் பக்தியும் அப்படி ஒளி வீசறதான். இந்த பாட்டுல நல்லா கவனிச்சேன்னா, பெரியாழ்வார் தம்மை தாமே ஒளி புத்தூர் வித்தகன் விட்டு சித்தன்னு பாடியிருப்பார். ஏன்னா தன்னையே ஒளி வீசுபவன்னு சொல்றாரே, தம்மையே வித்தகன்னு சொல்லிக் கொள்கிறாரேன்னு தயவு செஞ்சு தப்பா நினைச்சிடாதீங்க. நாம ஏதோ சொந்த பெருமை சொந்த கதை சொல்ற மாதிரி பெரியாழ்வார் சொன்னார்னு அர்த்தம் இல்லை. இது கண்ணன் அவருக்காக செய்தருளிய லீலை. ஐயோ, எனக்காக பகவான் இப்படி பண்ணி காமிச்சானேன்னு அந்த நன்றியோடு உபகார ஸ்மிருதியோடு பகவானுடைய அனுகிரகத்தை நினைச்சு சொல்வதை ஒழிய நாம தம்பட்டம் அடிக்கிற மாதிரிலாம் பெரியாழ்வாருக்கு அடிக்கணுங்கிற தேவையே கிடையாது. அவர் இந்த லெவலுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அதனால அதை புரிந்து கொண்டு இப்போது பாசுரத்தை அனுபவிப்போம். 10வது பாசுரம். மைத்தடம் கண்ணி யசோதை தன் மகனுக்கு இவை ஒத்தன சொல்லி உரைத்த மாற்றம் ஒளி புத்தூர் வித்தகன் விட்டு சித்தன் விரித்த தமிழ் இவை எத்தனையும் சொல்ல வல்லவர்க்கு இடர் இல்லையே. மைத்தடங்கண்ணி யசோதை தன் மகனுக்கு இவை ஒத்தன சொல்லி உரைத்த மாற்றம் ஒளிபுத்தூர் வித்தகன் விட்டு சித்தன் விரித்த தமிழ் இவை எத்தனையும் சொல்ல வல்லவர்க்கு இடர் இல்லையே. இப்ப இந்த பாட்டை 3 பகுதிகளாக பிரித்துக் கொள்வோம். இந்த பாசுரங்களின் கருத்து என்னன்னா, யசோதை கண்ணனுக்கு நிலவை காட்டிய விஷயம். அதைத்தான் இதுவரை 9 பாசுரங்கள்ல பாடினார். அதை வர்ணிக்கிறார் பாருங்க பெரியாழ்வார். மைத்தடம் கண்ணி, யசோதை எப்படிப்பட்டவள்னா, மை தீட்டிய, தடம் அகலமான, கண்ணி கண் படைத்தவள் யசோதை. இதுக்கு சுவாமி மணவாள மாமுனிகள் 2 விதமாக வியாக்கியானம் பண்ணி காட்டுறார். முதல் வியாக்கியானம் என்னன்னா, அஞ்சனம் என்றால் மையின் அர்த்தம். அஞ்சனத்தாலே அலங்கிருத்தமாய் பரந்திருந்துள்ள கண்ணை உடையவள் எண்ணுதல். ஒண்ணு சாமான்யமான அர்த்தம். மை, மைத்தடம் கண்ணின்னு சொல்லியாச்சு. மை, யசோதை கண்ணு நிறைய மை இட்டு இருக்கா. எதுக்காக அந்த மைனா, குட்டி கண்ணன் யசோதைய பார்க்கும்போது அவளுடைய கண் கண்ணனுக்கு குளிர்ச்சியா தெரியணுமா,
அதுக்காக கண்ணுல மையிட்டு இருக்காளாம். அப்ப தன் கண்ணுக்கு அழகு சேரணும், தன் கண்ணு நன்னா இருக்கணும், மத்தவா அப்படி நினைக்கணும், அதுக்காக மை இல்லையாம். கண்ணன் அம்மாவை பார்க்கும்போது அம்மாவுடைய கண்ணிலே குளிர்ச்சி தெரிய வேண்டும், அதற்காக மை தீட்டிய கண் மைத்தடம் கண்ணின்னு யசோதை விளங்குகிறாள். அதை விட ரசமா இன்னொரு அர்த்தம் காட்டுகிறார் மணவாள மாமுனிகள். இவனுடைய திருமேனியின் நிறம் ஊறி அத்தாலே மைந்து இவன் பக்கல் சிநேகத்தாலே விகசிதமான கண்ணை உடையவள் எண்ணுதல். இது பாருங்க இன்னும் சுவையான வியாக்கியானம். தமிழ்ல மை என்றாலே கருப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, பிளாக் கலருக்கும் மையின்னு பேரு. அப்ப மை தடம் கண்ணினா கருமை நிறம் கொண்ட கண் படைத்தவள் யசோதை. இயற்கையாகவே மை போல் கருத்து இருக்கக்கூடிய அகலமான கண் படைத்தவள் யசோதை. அது எப்படி இயற்கையாவே கண்ணு கருப்பாயிடுமான்னா, ஆமா, அவ ஒரு கருப்பு குழந்தைய பார்த்துட்டே இருந்தாளாம். நம்ம குட்டி கண்ணன் கருமை நிறத்தோட இருக்கான் இல்லையா, எப்போ வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூருங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில்னு அப்போ தொடங்கி கண்ணனையே பார்த்து 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 கண்ணனுடைய கருப்பு நிறம் மை வண்ணனுடைய மை வண்ணம் அப்படியே இவ கண்ணுல ஒட்டின்னு இருக்கான். அதனால மையெல்லாம் இட்டுக்கல, கருப்பு கலர்ல கண்ணன் நிறத்திலேயே கண்கள் இருக்கின்றன. அதனால மை ஒண்ணு கண்ணனுக்கு அலங்காரம் நன்னா தெரியணுங்கிறதுக்காக மை இட்டுண்டா, இன்னொன்னு அவன் திருமேனிய பார்த்து பார்த்து மை போல ஆயிடுத்து. அப்படிப்பட்ட மை தடம் கண்ணி, தடம்னா விசாலமானன்னு அர்த்தம். அவள் கண்ணி ஏன் விசாலமாச்சுன்னா, முன்னாடி யசோதையோட கண் கொஞ்சம் குட்டி கண்ணா சின்னதாதான் இருந்துதான். அப்போ கண்ணனுடைய லீலைகள் எல்லாம் பார்த்து பார்த்து அதை அப்படியே கண்ணை விரித்து விரித்து பார்த்து அனுபவித்து வியந்து வியந்து அந்த அனுபவத்துல கண்கள் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வளர்ந்து தடம் கண்ணி இப்ப விசாலமா எடுத்தான். அப்போ முன்னாடி கண் சின்னதா தான் இருந்தது, கிருஷ்ணலீலையை பார்த்து வியந்து 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 அது விரிந்து வளர்ந்து விட்டன. அப்போ மை தீட்டப்பட்ட அல்லது கருமை நிறம் கொண்ட தடம் கிருஷ்ணலீலையை பார்த்து விசாலமான கண்ணி கண் படைத்த யசோதை, மைத்தடம் கண்ணி யசோதை தன் மகனுக்கு, தன்னுடைய மகனான, அவளுக்கு தேவகியோட பிள்ளைங்கிற விஷயம் தெரியாது, அதனால தன் மகன் என்று கருதினாள். நம்ம பெரியாழ்வார் யசோதைக்கு தேவகியோட மகன்னு தெரியும், தெரிந்தாலும் கூட தன்னுடைய மகனாகவே அபிமானித்துத்தானே கண்ணனை வளர்த்தாள். அதனால தன் மகனுக்கு அந்த பொசசிவ்னஸ் இருக்கு, தன்னுடைய மகனாகவே குட்டி கண்ணனை கருதி மைத்தடங்கண்ணி யசோதை தன் மகனுக்கு இவை இந்த 10 பாசுரங்களும் தன்னுடைய பிள்ளைக்காக கண்ணனுக்காகவே. அதாவது மற்ற ஆழ்வார்கள் பாருங்கோ, கொஞ்சம் நமக்கு உபதேசம் பண்ணுவா, மக்களுக்குன்னு ஒரு சில பாசுரங்கள் பாடுவா, நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லுவா. ஆனா பெரியாழ்வாரை பொறுத்த வரைக்கும் அவர் கண்ணனுக்குன்னு தான் பாடுவார். அவன் நன்னா இருக்கணும், அவன் நன்னா இருக்கணும், அவன் நன்னா இருக்கணும். அப்ப தன் மகனுக்கு இவை கண்ணனுக்காகவே பாடப்பட்ட பாசுரங்கள். பெரியாழ்வாரை பொறுத்த வரைக்கும் கண்ணன் நன்னா இருந்தா போதும், பெருமாளுக்குன்னு பல்லாண்டு பாடுறதுக்குன்னு ஒருத்தர் வேணும் இல்லையா. மற்றவர்கள்லாம் அடியார்களை திருத்துவதற்கு, நம்மை கொண்டு போய் பெருமாள் திருவடியில சேர்ப்பதற்கு, அந்த காரியமெல்லாம் மற்ற ஆழ்வார்கள் பார்த்துப்பா. பெரியாழ்வாரை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் திருந்தி வரணும், எல்லாம் சரிதான். நாமெல்லாம் திருந்தி வரணும்னா பகவான் நன்னா இருக்கணும் இல்லையா, அவர் சௌக்கியமா இருக்கணும் இல்லையா. அப்ப அவருக்கு பல்லாண்டு பாடுவோம், அவரை மகிழ்விப்போம். பெருமாளை மகிழ்விப்பதற்கென்றே ஏற்பட்டவர்னா அவர் பெரியாழ்வார் தான். அப்போ மைத்தடங்கண்ணி யசோதை, பெரியாழ்வாராகிய யசோதை தன் மகனுக்கு இவை, தன் பிள்ளையான கண்ணனுக்கென்றே இந்த பாசுரங்களை பாடியிருக்கிறாள். அதுவும் எப்படி பாடினாலாம், ஒத்தன சொல்லி உரைத்த மாற்றம். ஒத்தன அப்படின்னா அதற்கு ஒத்து இருக்கக்கூடிய தகுதியான சரியான வார்த்தைகள்னு அர்த்தம். அது என்ன ஒத்தனை, அது என்ன சரியான வார்த்தைன்னா என்னன்னா, ஒரு 10 மாச குழந்தைக்கு என்ன சொல்லி விளையாடணும், அங்க பாரு நிலா இருக்கு, நிலா நிலா ஓடிவா, நிலாவை காட்டுகிறேன் என்று குழந்தைக்கு எந்த வார்த்தைகள் ஒத்து இருக்குமோ பொருத்தமாக இருக்குமோ அந்த குழந்தைக்கு பொருத்தமான வார்த்தைகளை சொல்லி. அப்போ ஒத்தனை சொல்லி அப்படின்னா ஒரு 10 மாச குழந்தைக்கு என்னென்ன வார்த்தை சொல்லணுமோ, இந்த பதிகத்தையே நன்னா பாருங்களேன், குழந்தைக்கான வார்த்தைகள் நிறைய வரும். அப்படி குழந்தைக்கு ஒத்திருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை சொல்லியே உரைத்த மாற்றம். மாற்றம்னா வார்த்தைகள், இந்த இடத்துல பாசுரங்கள், இந்த பதிகம்னு அர்த்தம். உரைத்த என்றால் வாயால சொல்வதுன்னு இல்ல, கம்போஸ் பண்ணிய இயற்றியன்னு அர்த்தம். அப்போ உரைத்த மாற்றம் என்றால் இயற்றிய பாசுரங்கள். அப்போ தன் மகனுக்கு இவை ஒத்தன சொல்லி உரைத்த மாற்றம், தன்னுடைய பிள்ளையான கண்ணபிரானுக்காக அவன் பருவத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லி இயற்றப்பட்ட இந்த பாசுரங்கள். இதுதான் பாட்டின் முதல் பகுதி. மைத்தடங்கண்ணி யசோதை தன் மகனுக்கு இவை ஒத்தன சொல்லி உரைத்த மாற்றம். மை தீட்டப்பட்ட விசாலமான கண் படைத்த யசோதை தன் மகனுக்காக இவற்றை அவன் பருவத்துக்கு ஏற்ற வார்த்தைகள்னு சொல்லி இயற்றிய இந்த பாசுரங்கள். சரி, இதை இயற்றியவர் யார்? அதான் பாட்டின் 2வது பகுதி. ஒளிபுத்தூர் வித்தகன்
விட்டு சித்தன் விரித்த தமிழ் இவை. அடியன் சொன்ன ரகசியம் இங்கதான் இருக்கு. ஒளி புத்தூர், புத்தூர்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்னு அர்த்தம். ஒளி, அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரியாழ்வார் எப்படி இருக்காராம்? ஒளி ஒளி வீசக்கூடியவராக, புத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்தவராக, வித்தகன் விட்டு சித்தன். ஒளி வீசும் பெரியாழ்வார் அருளியவை இந்த பாசுரங்கள். அது என்ன ஒளி வீசுவதுன்னா, இங்க பாருங்க மணவாள மாமுனிகளுடைய வியாக்கியானம். நிலமிதி தானே ஞான பிரேமங்களை விளைக்கும் தேஜஸை உடைத்தான ஸ்ரீவில்லிபுத்தூரில் மங்களாசாசன சமர்த்தரான பெரியாழ்வார் விஸ்தரித்து அருளி செய்ததாய் என்று மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். ஒளி புத்தூர்னா ஸ்ரீவில்லிபுத்தூரே ஒளி வீசறதான். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஏன் ஒளி வீசுறதுன்னா, பெரியாழ்வார் என்ற சந்திரன் எழுந்தருளி இருப்பதாலே பெரியாழ்வாருடைய ஞானம், அவர் எம்பெருமான் மீது கொண்ட பிரேமம், அவருடைய பக்தி, இது அத்தனையும் ஸ்ரீவில்லிபுத்தூர் நெடுக ஒளி வீசுவதாலே ஒளி புத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூரே ஒளிமிக்கதா எடுத்தான். அப்படிப்பட்ட பெரியாழ்வார் யசோதை கண்ணனை தூக்கி இடுப்புல வச்சுட்டு சந்திரனை அழைத்த போது சந்திரனும் ஒளி வீசக்கூடியவன் தான். ஆனா இந்த பெரியாழ்வாரின் ஒளி முன்னாடி சந்திரனே மொத்தமாக மங்கி போய்விட்டான். அப்படிப்பட்ட கண்ணன் மீதான அந்த பிரேமத்திலே ஒப்பற்றவராக விளங்கக்கூடியவர் பெரியாழ்வார். அந்த பெரியாழ்வாருடைய சம்பந்தத்தாலே ஒளி புத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர் தேஜஸோடு ஒளி வீசிக்கொண்டு விளக்குகிறது. மீண்டும் சொல்கிறேன், அவர் ஏதோ தன் பெருமையை சொல்றார், இவரால ஊர் பெருமை, அப்படி நாம புரிஞ்சுக்கவே கூடாது. அவர் என்ன சொல்றார்? பகவான் பாரு, எனக்கு எவ்வளவு பெரிய ஞானத்தையும் பக்தியையும் கொடுத்து என் மூலமாக ஊர் ஒளி பெறும்படி பண்ணியிருக்கான்னா, அது அத்தனையும் கண்ணனுடைய கருணை என்று கண்ணன் கருணையை கொண்டாடுவதுதான் அவருடைய நோக்கமே ஒழிய தன் பெருமையை சொல்றதுல அவர் கனவிலும் கூட நினைத்து பார்க்க மாட்டார். அதனால ஒளி புத்தூர், இவருடைய ஒளியாலே அந்த ஊரே ஒளி பெறும்படியாக, சந்திரனே மங்கி போகும்படியாக ஒளி வீசக்கூடியவர் பெரியாழ்வார். வித்தகன், வித்தகர்னா கெட்டிக்காரர்னு அர்த்தம். எதுலன்னா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம், பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுவதிலே வித்தகர், அதுல கெட்டிக்காரர். ஒரு துறையில சிறப்பாக ஒருத்தர் இருந்தா வித்தகர்னு சொல்றோம் இல்லையா, அது போல இவர் பல்லாண்டு பாடுவதில் வித்தகர். பெருமாள் நன்னா இருக்கணும், பெருமாள் நன்னா இருக்கணும்னு வாழ்த்துவதில் பெரியாழ்வார் அடிச்சுக்க இன்னொருத்தர் வரவே முடியாது. சுவாமி மணவாள மாமுனிகள் பாடுகிறார், உண்டோ திருப்பல்லாண்டுக்கு ஒப்பதோர் கலைதான், உண்டோ பெரியாழ்வாருக்கு ஒப்பொருவர், தன் தமிழ் நூல் செய்தொருளும் ஆழ்வார்கள் தம்மில் அவர் செய்கலையில் பைதல் நெஞ்சே நீ உணர்ந்து பார். எத்தனை ஆழ்வார்கள் வந்தாலும் எங்க பெரியாழ்வார போல ஒரு ஆழ்வார் வர முடியுமா? எத்தனை எத்தனை பாசுரங்கள் வந்தாலும் திருப்பல்லாண்டு போல் ஒரு பிரபந்தம் என்பது வர முடியுமா என்று மணவாள மாமுனிகள் கொண்டாடுகிறார். அப்போ வித்தகர், பல்லாண்டு பாடுவதிலே வித்தகர். விட்டு சித்தன், விஷ்ணுவையே சித்தத்தில் கொண்டு, கண்ணபிரானாகிய விஷ்ணுவையே தம் சித்தத்தில் கொண்ட விஷ்ணு சித்தர். இல்ல விஷ்ணுவின் சித்தத்தில் இவர் இடம் பிடித்ததால் விஷ்ணு சித்தர். ரெண்டு விதமாவும் வச்சுக்கலாம். விஷ்ணுவை தன் சித்தத்தில் கொண்டவரும் விஷ்ணு சித்தர், விஷ்ணு சித்தத்தில் தான் இடம் பெற்றவரும் விஷ்ணு சித்தர். அப்படிப்பட்ட ஒளிபுத்தூர் வித்தகன் விட்டு சித்தன் விரித்த. இது ரொம்ப விரிவா பாடியிருக்கார். யசோதை கண்ணனுக்கு இந்த மாதிரி சந்திரனை காட்டினத ரிஷிகள்லாம் சுருக்கமா கூட பாடல. ஆனா எங்க பெரியாழ்வாரோ விரித்த, நன்றாக விரித்து விரிவாக தமிழ் இவை, அதுவும் நம்முடைய இனிய தமிழ் பாசுரங்களாக பாடி கொடுத்தார். பாடி கொடுத்ததற்கு நோக்கம் என்னன்னா, கண்ணனுடைய கருணையை பாருங்க. அவன் இவ்வளவு நேரம் 9 பாட்டா எல்லாரும் என்ன நினைச்சோம், சந்திரனோடு கண்ணன் விளையாட போறான், அதுக்காகத்தான் சந்திரனை கூப்பிட்டான். ஆனா உண்மையில் கண்ணன் சந்திரனை கூப்பிட்டது எதுக்குன்னா, அந்த சந்திர ஒளியை விட இந்த பெரியாழ்வாருடைய ஞானம், பக்தி, பிரேமை, இந்த ஒளிதான் வசந்து இருக்குது. பெரியாழ்வாருடைய பெருமையை உலகுக்கு காட்ட சந்திரனை கீழே இறக்கி காமிச்சானே எங்க கண்ணபிரான், அவனுக்காக. அப்போ ஒளிபுத்தூர் வித்தகன் விட்டு சித்தன் விரித்த தமிழ் இவை. ஒளி வீசக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த பல்லாண்டு பாடுவதில் சாமர்த்தியம் மிக்கவரான விஷ்ணு சித்தரை விரித்து பாடிய தமிழ் பாசுரங்கள். இது 2வது பகுதி ஆச்சா. அப்ப யசோதை கண்ணனுடைய பருவத்துக்கு ஏற்றபடி சொன்ன வார்த்தைகள், அதை ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த பெரியாழ்வார் பாடியிருக்கிறார். இதை சேவிச்ச நமக்கெல்லாம் என்ன பலன்னா, பாருங்க, எத்தனையும் சொல்ல வல்லவர்க்கு இடர் இல்லையே, இந்த பாசுரங்கள் மட்டும் எப்படியாவது சொல்லுங்க போதும்ட்டார். ஒரு சில பதிகங்களுக்கு பாருங்க, இதை அனுபவிச்சு சொல்லணும், தியானிச்சு சொல்லணும், இதுக்கு அப்படியெல்லாம் இல்லையா. எத்தனையும்னா ஏதோ ஒரு வகையில நீங்க கவசம் கனெக்ட்ல உபன்யாசத்தை கேட்டுட்டு அப்படியே உட்கார்ந்துருந்தாலும் ஓகே, சங்கரா டிவியில இந்த நிகழ்ச்சியை ஓட விட்டுட்டு அப்படியே பார்த்தாலும் ஓகே, அல்லது நித்தியானுசந்தானம் சேவிக்கிறாளா அதை அப்படி காதுல வாங்கினாலும் பரவாயில்ல,
அல்லது புத்தகம் வச்சு படிக்கிறீர்களா, அதுவும் பரவாயில்ல, அல்லது இந்த பாசுரங்களை நீங்களே எழுதுகிறீர்களா, அதுவும் பரவாயில்ல. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவா, உபன்யாச நேரத்துல நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அந்த வார்த்தைகளை அடிக்கோடிட்டு இந்தந்த வார்த்தைகளுக்கு இந்தந்த பொருள் என்று எழுதி வைப்பார்கள். அப்படி பண்ணுகிறீர்களா? எத்தனையும் இதெல்லாம் அடியன் சொல்லல, மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பாருங்கோ. இவை 10 பாட்டையும் ஏதேனும் ஒருபடி இந்த 10 பாட்டோடு ஏதோ ஒரு வகையில் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கண்ணனுக்காக நிலவை அழைத்த 10 பாட்டு இருக்கே, ஏதோ ஒரு வகையில் ஏதேனும் ஒருபடி எத்தனையும் சொல்ல வல்லவர்க்கு ஏதோ ஒரு வகையில சொல்ல வந்துட்டாலும் கூட இடர் இல்லையே, அவர்களுக்கு துக்கம்ங்கிறதே வராதாம். வாழ்க்கையில இனி கஷ்டமே வராதாம். கண்ணனே நம்மளை தேடி வந்துட்டோம், அப்புறம் எங்கேது கஷ்டம் வரும்? அதனால இடர் இல்லையே, எத்தனையும் சொல்ல வல்லவர்க்கு இடர் இல்லையே. ஏதோ ஒரு வகையில் இந்த 10 பாசுரங்களையும் தினந்தோறும் சொல்லுவோம். சொல்லி வந்தால் வாழ்க்கையிலே இடர் துன்பமே வராதுன்னு சொல்லி பூர்த்தி பண்றார். அப்போ 3 பகுதியாச்சா. மைத்தடங்கண்ணி யசோதை தன் மகனுக்கு இவை ஒத்தன சொல்லி உரைத்த மாற்றம். மைத்தீட்டப்பட்ட விசாலமான கண் கொண்ட யசோதையானவள் தன்னுடைய குழந்தை கண்ணபிரானுக்காக அவனுக்கு ஏற்ற சில வார்த்தைகளை சொல்லி பாடிய இந்த பாசுரங்கள். இதை யார் அருளி செய்தார்? ஒளிபுத்தூர் வித்தகன் விட்டு சித்தன் விரித்த தமிழிவை. ஒளி வீசும் ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த பல்லாண்டு பாடுவதில் கெட்டிக்காரரான விஷ்ணு சித்தர் விரிவாக பாடிய தமிழ் பாசுரங்கள். அடுத்து எத்தனையும் சொல்ல வல்லவர்க்கு இடர் இல்லையே, இதை ஏதோ ஒரு வகையில சொல்லுங்க போதும், வாழ்க்கையில் கட்டமே வராது என்று சொல்லி பூர்த்தி பண்ணுகிறார். மைத்தடங்கண்ணி யசோதை தன் மகனுக்கிவை ஒத்தன சொல்லி உரைத்த மாற்றம். ஒளிபுத்தூர் வித்தகன் விட்டு சித்தன் விரித்த தமிழ் இவை எத்தனையும் சொல்ல வல்லவர்க்கு இடர் இல்லையே. இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம்: யசோதா வித் டார்க் broad eyes for the sake of her child said some words that fit the age of that child. Periyalvar of Srivilliputtur, who is adept in singing Mangala Shasanam to Bhagavan, who shines in Srivilliputtur, has sung them as Tamil verses. Those who chant these verses in any manner possible will not have any sufferings in their lives என்பது இதற்கான ஆங்கில வடிவம். ஆச்சா, அப்போ கண்ணனுக்காக நிலாவை கூப்பிட்டு கடைசியா பெரியாழ்வாரின் பெருமை என்னங்கிறத நாம புரிஞ்சுட்டோம். இனி இதற்கு அடுத்த பதிகம் 5வது பதிகம். கண்ணன் செங்கீரை ஆட போறான். இப்ப 10 மாசம் பூர்த்தியாகி ஒரு 11-12 மாசம் கிட்ட அடைந்து விட்டான் கண்ணபிரான். செங்கீரை ஆட்டம்னு சொல்லுவா. அது என்ன செங்கீரைனா, அப்படி தலையை இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆட்டி ஆட்டி, ஏன்னா இந்த குழந்தைக்கு ஒரு 6 மாசத்துக்கு மேலதான் தலைங்கிறது கொஞ்சம் நேரம் நிற்கும். 1 வயசுகிட்ட வந்தாச்சுன்னா தலையை நன்னாவே குழந்தை அசைச்சு அசைச்சு ஆட ஆரம்பிச்சிடும். அத்தோடு ஒரு திருவடியை மேலே உயர்த்தி ஒரு திருவடியை மண்ணில் ஊன்றி ஆட போறான். அது மட்டும் இல்லையா, சில இந்த செங்கீரை ஆட்டம் தமிழ் இலக்கியங்கள்ல பார்த்தா சில குழந்தைகள் என்ன பண்ணுமா, தவழ்ந்துட்டே வரும். தவழும் போதே 2 முன் கைகளையும் இப்படி ஊன்றி கொண்டு ஒரு திருவடியை மண்ணில வச்சு இன்னொரு திருவடியை மேல தூக்கியும் ஆடுமா. அப்படியே நினைச்சு பாருங்க. அப்ப குட்டி கண்ணன் தவழும் போது கைகளை ஊன்றி ஒரு திருவடியை கீழே ஒரு திருவடி மேலேன்னு வச்சு தலையாட்டி ஆடுவது, அல்லது நின்ற திருக்கோலத்திலேயே தலையாட்டிண்டு ஒரு திருவடியை அழுத்தி இன்னொரு திருவடியை உயர்த்தி ஆடுவது. எல்லா ஆட்டமும் நாளை முதல் நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் கண்ணன் ஆடப்போகிறான். உய்ய உலகுன்னு தொடங்கக்கூடிய பதிகம் அதுதான். பெரியாழ்வார் யசோதை கண்ணனை ஆடுடா ஆடுடா, ஆடுக செங்கீரை ஆடுக செங்கீரைன்னு ஆட சொல்ல போறா. அந்த ஆட்டத்தை ரசிப்போமா? பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். மைத்தடங்கண்ணி யசோதை தன் மகனுக்கு இவை ஒத்தன சொல்லி உரைத்த மாற்றம். மைத்தடங்கண்ணி யசோதை தன் மகனுக்கு இவை ஒத்தன சொல்லி உரைத்த மாற்றம். ஒளிபுத்தூர் வித்தகன் விட்டு சித்தன் விரித்த தமிழிவை எத்தனையும் சொல்ல வல்லவர்க்கு இடரில்லையே. வித்தகன் விட்டு சித்தன் விரித்த தமிழிவை எத்தனையும் சொல்ல வல்லவர்க்கு இடரில்லையே. எத்தனையும் சொல்ல வல்லவர்க்கு
இடரில்லையே